ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நசிமா குக்கர்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சம்பா கோதுமை பொங்கல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. 3/4 கப்பு பாசிப்பருப்பு, உடைச்ச சம்பா கோதுமை, இது ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க லைட்டாக. ஏன்னா அப்போ தான் பொங்கல் செய்கிறப்ப அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கத கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி 1/2 குழிக்கரண்டி நெய்யும் சேர்த்து நல்லா நெய்யும் எண்ணெயும் சூடானதும் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 துண்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கழுவி வச்சுருக்க சம்பா கோதுமையும் பாசிப்பருப்பையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து 4/2 கப்பு தண்ணி ஊற்றி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டுருங்க. இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இது சர்வ் பண்ண வேண்டியதான். ஹெல்த்தியான சம்பா கோதுமை பொங்கல் ரெடி. இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.